ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குட்டி கதை ஸ்பாட்டில் ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். நம்மளோட வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி கதையோட டாபிக் வந்து நம்பிக்கை தான் வாழ்க்கை. சோமாபுரின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களோட குலத்தொழிலே வந்து விவசாயம் பண்ணுறது தான். பல வருஷமாகவே அந்த ஊரில் மழை வரதில்லை. மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு, என்னடா இது, நான் இந்த ஊரை விட்டே போயிடலாமா, தண்ணி இல்லை, மழையும் வரமாட்டேங்குது, நிலமெல்லாம் வெடிச்சு போய் கிடக்குது, நம்ம என்ன தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஒரு சாமியார் வராரு. சாமியார் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி மழை இல்லை, ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியா, நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக மழை வரும், நீங்கள் எல்லோரும் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஊரை விட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் வாங்க, கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்கிறாரு. மக்கள் எல்லாருமே சரி, நம்ம எதேதோ பார்த்துட்டோம், சாமியார் சொல்கிறதையாச்சும் கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காலையில் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. 6 மணிலேருந்து மத்தியானம் வரைக்கும் போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தராக போயிட்டே இருக்காங்க. அப்போது எல்லோரும் பேசிக்கிறாங்க, நம்மளும் இந்த சாமியார் சொல்லி நாமளும் போயிட்டே இருக்கிறோமே, இந்த சாமியார் ஏதோ டூப்ளிகேட் சாமியாரோ என்னவோ தெரியலையே, போயிட்டே இருக்கிற மத்தியானம் வரைக்கும் போகிறோம், வெயில் தான் அடிக்குது, மழை இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு சின்ன வயசு 5 வயசு பையன் ஒரு கொடையோடு நடந்து வந்துட்டுருக்கிறான். அப்போது அதில் ஒரு ஆள் கேட்குறாரு, இந்த வெயில் அடிக்குது, உனக்கு எது கொடை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குற அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. சாமியார் தான் மழை வரும்னு சொல்லியிருக்காருல, அப்புறம் மழை வந்தால் நான் என்ன நனைஞ்சிட்டா வருவேன், கொடை பிடிச்சிட்டு தானே வரணும், அதனால தான் நான் கொடையை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அந்த பையன் சொல்லி வாய் கூட மூடல, மழை கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் பெய்கிற மழை எல்லாம் அவ்வளோ நேரம் பெய்யுது. மக்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாயிட்டாங்க. அந்த சின்ன பையன் அவ்வளோ நம்பிக்கை வச்சு அந்த கொடையை எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா. இதுக்கு தான் சொல்கிறது, நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாமி இருக்கோ இல்லையோ அது வந்து செகண்ட் ஒன். நாம் ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வச்சோன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காக இருந்தாலும் அதை நம்பணும். இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு கதையோடு வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ.